ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லது ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. முக்கியமாக சுட சுட சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ இந்த முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 தக்காளி நல்ல பழமாக சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர், இது 3ஐயும் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம முருங்கைக்காய் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம முருங்கைக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். எண்ணெய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயில சேர்த்துருவோம். முருங்கைக்காய்களை சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிக்கிறோம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட முருங்கைக்காய் நல்லா 3/4 பாகம் வெந்துடுச்சு. பாருங்க, கலரும் மாறி வந்துடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, நம்ம முருங்கைக்காயை இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோம். இப்போ வாங்க முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முருங்கைக்காய் வதக்கின அதே கடாயில் முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஹோல் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட ஹோல் கரம் மசாலாவை எண்ணெயில நல்லா பொரிய விட்டுருவோம். ஹோல் கரம் மசாலா எண்ணெயில நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கிரேட்டர்ல கொடுத்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இப்போ இதில் ஒரு தண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவோம். 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிடுவோம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயமும் பச்சை மிளகாயும் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினால் போதும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனுடைய பச்சை வாடை போயிட்டு நல்ல மனம் வரணும். அது வரைக்கும் வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு மனம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். மசாலா கிண்ணத்தை கழுகி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்த மசாலாவை எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கி
எண்ணெய் வந்து பிரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா கூட நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட கடலை மாவை மசாலா கூட நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். திக்காயிட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் தக்காளி முந்திரி பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுகி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி பேஸ்ட்டை மசாலா கூட நல்லா கலந்துருவோம். இது நல்லா எண்ணெயில் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி முந்திரி பேஸ்ட் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். கரம் மசாலா சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டுருவோம். கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே பாதி அளவு எண்ணெயில் வதக்கி வச்சிருக்க முருங்கைக்காய்களை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய்களை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறோம். பாருங்க, முருங்கைக்காய் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோம். நல்ல திக்கான நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து முருங்கைக்காய் தொக்கு இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு சேர்த்து நல்ல மசாலா கூட கலந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வேக விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, முருங்கைக்காய் தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சைட்லையும் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நமக்கு காய் நல்லா வெந்துட்டு திக்கான நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூக்கிவோம். மல்லி இலை சேர்த்து லைட்டாக கலந்து விடுவோம். மல்லி இலை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ அருமையான நல்ல டேஸ்டியான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிடக்கூடிய முருங்கைக்காய் தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணியிருக்க இந்த முருங்கைக்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.